முதலாவது நிகழ்வாக சுடரேற்றும் வைபவம் நடைபெறும். இந்த சுடரினை வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் தாயார் ஒருவர் ஏற்றி வைப்பார். வணக்கம். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு எப்போது இந்த பல்வேறு எங்களுடைய தேசியத்தை காப்பாற்றுவதற்காக போராடி உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களையும் நினைவு கூறிக்கொண்டு இந்த எமது உறவுகளை தேடிய எமது தாய்மார் 300க்கும் மேற்பட்ட தாய்மார் எங்களோடு இருந்து தங்களுடைய பிள்ளைகளை தேடிய தாய்மார் இறந்தமைக்காக ஒரு அகவணக்கமாக இந்த சுடரேற்றி ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இதை தொடர்வோம். இந்த நிகழ்வை பூர்ணமாக
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கிழக்கு மாகாண மட்டக்களப்பு மாவட்ட தலைவி நான் அமலராஜ் அமலநாயகி. இன்றைய தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம். அது வடக்கிலும் கிழக்கிலும், வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் பேரணியானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஐநா உயர்ஸ்தானியருக்கு அனுப்புவதற்காக எங்களுடைய ஊடக அறிக்கையை தற்போது வாசிக்கின்றேன். திரு உயர்ஸ்தானிகர், ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணையை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை கோருகின்றோம். 30/8/2025 இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டின் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம். இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒருமுறை கோருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளவில் ஜனநாயக மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றது. முதலாம் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போரின் போது தோன்றிய பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாறியுள்ளன. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும். இது முழு சமூகத்திற்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திரவதையையும் ஏற்படுத்துகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கப்படவில்லை. எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறை கருவியாக இதனை பாவித்து வந்துள்ளனர். முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதி கட்டத்தில் 1,46,679 பேர் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் 21,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையின் ஒரு திட்டமிட்ட தந்திரோபாய இலங்கையால் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் திட்டமிட்ட இன அழிப்புக்கு கணிசமான பங்களித்துள்ளது. போரின் இறுதி கட்டத்தில் 59க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி போராடி வருகின்றோம். தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். 59க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவது இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது. சிறுவர் உரிமைகளை நிலைநிறுத்தவும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது. தமிழ் உரிமை போராட்டத்தின் போது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்கள் உட்பட சரணடைந்தவர்கள் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து மிக விரைவாக சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். போர் முடிவடைந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் 350க்கும் மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடும் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே இறந்துள்ளனர். இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச புதைகுழி ஆகும். அங்கு 28 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இலங்கையில் 2வது மனித புதைகுழியாக தற்போது அகழ்வு பணியில் இடம்பெற்று செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான புதைகுழி பதிவாகியுள்ளது. குழந்தைகள் உட்பட 169 பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழியில் இருந்து 82 மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொகுத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் 52 நபர்கள் எச்சங்கள் மீட்கப்பட்டன. மேற்படி புதைகுழி எவையும் விசாரிக்கப்படவில்லை. அத்துடன் எமது தாயகத்தின் ஏனைய
வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள காடையர்களால் எம் உறவுகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்பணி நடைபெற வேண்டும். எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம். இலங்கை தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி UN 60 கீழ் ஒன்று இலக்கமிடப்பட்ட தங்களது அறிக்கையின் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர் குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை அரசுக்கு இராஜதந்திர அடிப்படையில் நீங்கள் அழைப்பு விடுத்துள்ளீர்கள். பொறுப்பு கூறல் தொடர்பாக தங்களது மேற்படி கருத்து கடந்த 76 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசினால் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து கட்டமைப்பு புசார் இனவழிப்புக்கு முகம் கொடுத்தவாறு சர்வதேச நீதிக்கான காத்திருக்கும் தமிழ் மக்களாகிய எமக்கு பாரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற 8ஆம் திகதி செப்டம்பர் மாதம் தொடங்கவுள்ள ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதில் வரைந்து வழங்குவதுடன் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்திடம் ஆரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் உறுப்பு நாடுகளையும் கோருகின்றோம். நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேச பொறிமுறையின் ஊடாக தீர்க்கமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். போர் முடிவடைந்து 16 வருடங்களாக நீதி கோரியும் பின் இன்றுடன் 3114 நாட்கள் தொடர்ச்சியாக வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது. இன்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கும் இனப்படுகொலைக்கான நீதி சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்ற எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜோகராசா கனகரஞ்சனி, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாண சீனா ஜெனிட்டா. இந்த ஊடக அறிக்கையானது செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்பப்படும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கும் இந்த பிரதிகள் அனுப்பப்படும். மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கும் தூதுவர்களுக்கும் இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஊடக அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி இன்று வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய எங்களது போராட்டம் என்று தொடங்கி 16 வருடத்தை என்று கடந்து நிற்கின்றது. இந்த 16 வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். இன்று எங்களுக்கு பல ஜனாதிபதிகள் மாறி வந்தாலும் எந்த ஜனாதிபதி மாறி வந்தாலும் எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி நிற்கின்றோம். இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி வந்து எங்களை உள்ளக பொறிமுறைகள் தள்ள பார்த்தார்கள். ஆனால் எங்களுக்கான எந்தவித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நோக்கி நிற்கின்றோம். நாங்கள் இன்று பல வருட காலமாக எங்களது வேதனைகளையும் எங்களது உறவுகளின் பலிகளையும் நாங்களே சென்று இன்று சர்வதேச முன்றலில் 2018ஆம் ஆண்டிலிருந்து எங்களது பலிகளை நாங்களே என்று கூறி வருகின்றோம். இன்று அண்மையில் இந்த மாதம் நடக்க இருக்கும் இந்த சர்வதேச
ஐநா தொடரில் எங்களுக்கான நீதியை தேடி எங்களுக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இங்கு எல்லோரும் தோள் கொடுத்து எங்களுக்காக குரல் கொடுக்க முன்பாருங்கள் என்று உலக நாட்டுடன் எங்கள் நாடுகளை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் வீதியில் நின்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது உறவுகள் வேண்டும், எங்களது உறவுகள் வந்து சேர வேண்டும் என்று போராடுகின்றோம். அன்பான உறவுகளே, இன்று நாங்கள் உறவுகளை தொலைத்துவிட்டு இந்த வீதியில் எங்களது உறவுகள் வர வேண்டும் என்று 16 வருடம் முடியும் மட்டும் இயங்கி நிற்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களது உறவுகளை தொலைக்க கூடாது, உங்களது உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களது உறவுகளுக்கான இந்த நீதிக்கான போராட்டத்தில் எங்களுடன் வந்து சேருங்கள், எங்களுக்காக இந்த குரல் கொடுங்கள். உங்களது உறவுகள் பாதுகாக்கப்படும், எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் உயிருடன் தான் ஒப்படைத்தோம். நாங்கள் யாரையும் உயிரற்ற பொருளாக ஒப்படைக்கவில்லை. உயிருடன் ஒப்படைத்த எங்களது உறவுகள் எங்கே என்றுதான் நாங்கள் இன்று கேட்டு நிற்கின்றோம். ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரியும் மட்டும், எங்களுக்கான நீதி கிடைக்கும் மட்டும், நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களது வெற்றி பாதையை எடுத்து செல்லும் மட்டும் எங்களுக்காக எல்லோரும் தோள் கொடுக்க முன்வாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். எனது பேர் செபஸ்டியன் தேவி. நான் திருகோணமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. நாங்கள் இன்று சர்வதேச காணாமாக்கப்பட்ட தினத்தை 3 மாவட்டங்களும் சேர்ந்து இன்றைக்கு மட்டக்களப்பிலே நாங்கள் அனுசரிக்கின்றோம். இப்போராட்டத்தில் நாங்கள் வருகை தந்த பொழுதும் சில அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கினோம். எங்களுடைய பேருந்து வரும் பொழுது அவர்களால் புலனாய்வுத்துறையினால் அச்சுறுத்தல் செய்து எங்களுடைய பஸ்ஸுகளுக்கு அந்த உரிமை பத்திரங்களை தராமல் இழுத்தடித்து தந்தவர்கள். நேற்று இரவு அவர்கள் தாய்மார்கள வீட்டுகளிலும் போய் அவங்களை கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கள். அதே மாதிரி என்னோட வீடுக்கும் விடியப்புறம் 4 மணிக்கு வந்து என்னை கதவை தட்டி கூப்பிட்டு எனக்கு என்னுடைய கணக்க கலந்துரையால் செய்தவங்க. நான் அதை மறுதளித்து தான் இங்கு வந்தேன். இப்படியான அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு எங்கள் நாட்டில் நடந்து கொண்டு போகும் பொழுது எண்ணத்தில் இந்த அனுர அரசாங்கம் உலக பொறிமுறைக்குள்ளே எங்களை தள்ளுவார்கள். அவர்களே வேலியே பயிரை மேயுது. அப்போ நாங்கள் எந்த விதத்திலையும் இவர்களை உலக பொறிமுறைக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு துளி அளவு கூட இவர் இதுவரை செய்ததில்லை. நாங்கள் அரசுக்கு வந்த நாள் தொட்டு இதுவரை நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் கத்திக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய அவர எந்த ஒரு கோரிக்கையும் அவர் எங்களுக்கு தந்ததில்லை. ஆனபடியாக இவர்கள பொறிமுறையை நாங்கள் ஒரு கோலும் நம்ப மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறைக்கு உள்வாங்க வேண்டுமென்று எங்களுடைய பிள்ளைகளையும் மற்ற இருக்கிற சகோதரங்களையும் நாங்கள் காப்பாற்ற வேணும். நாங்கள் சர்வதேசம் இதுக்கான சரியான தீர்வு எடுக்காவிட்டால் நாங்களும் இன்னும் சொப்ப காலத்தில் காணாமாக்கப்படுவோம், நாங்களும் காணாமாக்கப்படுவோம். அதனால் எங்களுக்கு சரியான தீர்வை ஒன்று கேட்டுத்தர கொண்டு சர்வதேச ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நான் சட்டமன்ற பிரகாஷ் கிழக்கு பல்கலைக்கழக கலைகலாசார கூட மாணவர்களுடைய செயலாளராக இருக்கிறேன். இன்றைய பார்த்தோம்னா வடக்கில் யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் இந்த வலிந்து காணாமல் சங்கத்தின் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்து நமக்கான உரிமையும் தீர்ப்பும் இதுவரை பெற்றுத்தரவில்லை. ஆட்சிகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தமது ஆட்சியை பிடிப்பதற்காக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம், தமிழருக்கு சமனான உரிமையை தருகின்றோம் என்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். நான் பார்த்தோம்னா இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயமா இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் 2006ஆம் ஆண்டு கொழும்புக்கு சென்ற போது ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். ஒரு உபவேந்தருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண தமிழ் மக்களுக்கு எமது நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை ஒரு உண்மையான விடயமாக காணப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா 150 பேர் அகதிகளாக எமது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது காணாமலாக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் முடிவடைந்தும் நமக்கான நீதி இதுவரை தரப்படவில்லை. இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபை எமது நியாயமான உரிமையை கேட்டு இதற்கான ஒரு தீர்வை தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து எமது பாதிக்கப்பட்ட மக்களும் எமது பொதுமக்களும் இந்த கவனஈர்ப்பு பேரணியில் பங்கு பெற்றி இன்றைய நாள் ஒரு சர்வதேச உலகத்திற்கு எமக்கான நீதி 17 வருட காலங்கள் கடந்த நிலையிலும் எமக்கான நீதி பெறவில்லை என்பதனை சர்வதேச உலகத்துக்கு அறியப்படுத்தி உள்ளார்கள் என்பதனை நான் இந்த
இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் 14 வருடங்களாக உள்ளக பொறிமுறையின் ஊடாக நாங்கள் சிக்கி தவித்து எமக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி இருந்தோம். ஆனால் தற்போது உள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளரின் செயற்பாடுகள் எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையை தந்திருக்கின்றது. காரணம், அவர் இந்த அரசுக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுத்து உள்ளக பொறிமுறையின் ஊடாக இந்த மக்களுக்கு ஒரு தீர்வினை கிடைக்கட்டும் என்ற ஒரு போக்கில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இப்போ எதிர்வரும் செப்டம்பர் மாதம், இந்த வருகின்ற மாதம் 8ஆம் தேதி ஐநா கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்களின் அதிருப்தியும் எங்களுடைய மக்களுக்கு நீதி பெறவில்லை என்பதனை சர்வதேச மனித உரிமை ஆணையாளரின் மனச்சாட்சியை மனக்கதவை தட்டி திறக்கும் முகமாக இன்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எமது உறவுகளின் கோஷங்களும் அழுகுரல்களும் எல்லா ஐநா ஆணையாளருக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மனச்சாட்சியை தட்டி திறக்கப்படட்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி ஒரு 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 தண்ட ஆட்சியை நல்லொரு ஆட்சியாக காட்டிக்கொள்ளும் முகமாக ஒரு கபட நாடகத்தை இந்த ஐநா அமர்வில் காட்டிக்கொள்வதற்காகவும் இந்த செப்டம்பர் மாதம் அவருக்கான ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காகவும் தற்போதைய ஜனாதிபதி ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் அவருக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்த பிறகு அவருடைய சுயரூபம் வெளியில் வரும். அவர் ஆட்சிக்கு வரும்போது எமக்கான நீதியை பெற்று தருவோம் என்று தான் சொல்லி இருந்தார். இப்போ எதிர்வரும் 2ஆம் தேதி செம்மணி புதைகுழியை பார்வையிட செல்வதற்கான ஜனாதிபதியின் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் போய் அங்கே ஒரு வீடியோவை காட்டி நாங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்துருவோம் என்ற ஒரு மென்போக்கான ஒரு பார்வையை காட்டுறதுக்காக ஒரு சர்வதேசத்துக்கு காட்டி அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்றதற்காக காட்டிக்கொள்வதற்காக செல்ல போகின்றார். இந்த 16 வருடங்கள் கடந்த நிலையில் நாங்கள் அழுது ஒவ்வொரு ஆட்சியாளர்களிடமும் எமது உறவுகள் எமக்கு வேண்டும் என்பதை, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உண்மையை சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் எமக்கான நீதியை தரவில்லை. அவர்கள் ஊழலை பற்றி மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எமது தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு இன அழிப்பை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விஷயத்தையும் கூட அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை, ஒரு கிடப்பில் போட்டு இருக்கின்றார்கள். எனவே ஐநா ஆணையாளர் அவர்களே, எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும். இந்த செம்மணியில் எடுக்கப்படும் எலும்பு எச்சங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். இனிமேல் நடக்க பெறாமல் இருக்க வேண்டுமாய் இருந்தால் எமது உறவுகளுக்கு நடந்த அநியாயத்துக்கும் இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச விசாரணையின் ஊடான ஒரு நீதி கிடைக்க பெற்றால் மாத்திரமே இனிவரும் காலங்கள், இனிவரும் எமது இளைய சந்ததிகள் உரிமையோடும் தங்களுடைய உரிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலே தவிர இந்த இலங்கை அரசின் இராணுவ அடக்குமுறை அடங்கும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த பேரணிக்கு கலந்து கொண்டிருந்த பல பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற அரசியல் தலைமைகள் எல்லாரும், தலைமைகள், உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த பேரணியை சிறப்பான முறையில் நடத்தி செல்வதற்கும் ஒரு சர்வதேசத்திற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுவதற்கும் எல்லோரும் உழைத்து எங்களுக்காக உதவி புரிந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த பேரணியை குழப்பும் முகமாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு பண்ண இல்லை. இந்த பேரணியின் ஒரு சரியான ஒரு நேர்த்தியாக வர வேணும் என்பதற்காகத்தான் சில உங்களுக்கான கொஞ்சம் பின்னுக்கு வாங்க, குழப்ப வேணாம் என்று சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்களை நீங்கள் மனதில் எவரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த விடயங்கள் சர்வதேசத்தின் ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நாள். அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் கொஞ்சம் அந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த நாங்கள். எனவே எல்லாருக்கும் இந்த ஒத்துழைப்புக்கும் நமக்கான ஒரு நீதி கிடைக்கும் வரை உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனவே அனைவரும் ஒத்துழைப்புக்கு நன்றிகள். 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தும் கூட இன்றைய நிலையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு
உள்நாட்டு பொறிமுறை மூலமாக என்றால் கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வருவார்கள் என்ற நப்பாசையில் எமது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.